8.29ல இந்த பிக்சர் வச்சு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒன்று தான் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுது. இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலர் மட்டும் சொல்கிறாங்க, அதாவது டேஞ்சன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் ஹிண்ட், அவங்க கொடுத்த ஹிண்ட்டு. மற்றதெல்லாம் இருக்கிறதா அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம டேரெக்டாக சமுக்கு போயிடலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஈஸ்ட் அவென்யூ. இந்த ஈக்குவேஷனு இந்த லைனோட இந்த ரோடை விட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும், ஒரு 2 செட்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா அது 2 பாயிண்ட் ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதை நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். 0,2 அப்புறம் 7,2. இது x1 y1 x2 y2. அங்கே பாருங்கள், y minus 2 divided by 2 minus 2 equal to x minus 1 என்னது 0, திரும்ப 7 minus 0. சரிங்களா? இப்போ மேலே பாருங்கள், y minus 2 divided by 0 equal to x by 7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 ஆகிடுமா? அப்போ 0 ஆச்சுன்னா மொத்தமும் 0 ஆகிடும் இல்லையா? அப்போது y minus 2 equal to 0, y equal to 2. இது ஒன்று தான் மிச்சம். இப்போ அடுத்த சம்முக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க? நார்த்து ஸ்ட்ரீட்டுக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நார்த்து ஸ்ட்ரீட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நார்த் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது பாருங்கள். நார்த் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்படி இருக்குது இல்லையா? இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. சி என்ன கொடுத்துருக்காங்க? 0,2ன்னு கொடுத்துட்டாங்க. டி வந்து கொடுக்கல. ஆனால் என்னவா இருக்கும்? இது ஒரே லைனில் தானே இருக்குது. அப்போ இதுவும் என்ன இருக்கும்? 0, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். சரியா? எக்ஸோ ஒய் இருக்கும். என்னன்னு தெரில நமக்கு. அப்போது இந்த ஈக்குவேஷன், நார்த் ஸ்ட்ரீட் ஈக்குவேஷனில் எக்ஸ் எப்படி இருக்கும்? 0வாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. நம்ம ஒன்றும் டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? தேர்டு கிராஸ் ரோடுக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. கிராஸ் ரோடுக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லைனுக்கு இந்த லைனு என்ன பர்பண்டிகுலராக இருக்குது, அதாவது டேஞ்சன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சி இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிருவேன். சரியா? இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். அதை வச்சு இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிப்பேன். அப்புறம் அந்த ஒரு ஸ்லோப்பையும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் வச்சு நான் 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிப்பேன். பாருங்கள், முதல்ல இதை ரெண்டையும் வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். 7,7 3,10 x1 y1 x2 y2. என்ன ஃபார்முலா ஸ்லோப்புக்கு? m equal to y2 minus y1 divided by x2 minus x1. அப்போது x2 minus x1னா y2 என்னது? 10 minus 7 divided by 3 minus 7. 3 minus 7, ஆமாம். அப்போது 3 divided by minus 4. அப்போ m1 என்னது? minus 4. இது பர்பண்டிகுலர், இதோட ஈக்குவேஷன், இதோட ஸ்லோப் என்னது? minus 3/4. ஓகேவா? இதோட ஸ்லோப்பு minus 3/4. அப்போ இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? m1 into m2 equal to -1 இல்லையா? m1 என்னது? minus 3,4 into m2 equal to -1. மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது m2 equal to 4/3. m2 equal to 4/3. அப்போது இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். 4/3. ஒரு பாயிண்ட் இருக்குது கூட. என்ன பாயிண்ட்டு? 3,10ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. அப்போது y minus y1 equal to m into x minus x1. இது x1 y1, இது m இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். y minus 10 equal to 4/3 x minus 3. 3 மல்டிப்ளை பண்ண வரும்? 3y minus 30 equal to 4x minus 12. ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஒய்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் முதல்ல. அப்போ இது எழுதலாம், எப்படி எழுதலாம்? 4x
மைனஸ் 12, இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3y, இது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. அப்போது 4x மைனஸ் 3y, இது அந்த பக்கம் கழிச்சா எவ்வளோ வரும்? 30, 12 போச்சுன்னா 8, 18 வருமா? 18. அப்போது ப்ளஸ் 18 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போ நார்த் ஸ்ட்ரீட்டோட ஈக்குவேஷன் அது நார்த் ஸ்ட்ரீட்டு என்ன ஈக்குவேஷன் இது? கிராஸ் ரோடு ஈக்குவேஷன். கிராஸ் ரோடோட ஈக்குவேஷனு 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0 தான் ஈக்குவேஷன். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் என்ன கேட்குறாங்க அப்படின்ற கொஸ்டினில் பியில் ஃபைண்ட் பாயிண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு ஒன்று டி பாயிண்ட்டு கேட்குறாங்க. டியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பிக்சர்லேயே தெரியும் டியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது 0ன்னு தெரியும், எக்ஸு 0ன்னு தெரியும். அப்போது சி ஈக்குவல் டு இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா 0,2. அப்போ டிஏ என்னவாக இருக்கும்? 0, ஒய் தெரியாது இல்லையா, அதில் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃபார்ம் இந்த இது பாயிண்ட்ஸ் எடுத்து ஏற்கனவே கண்டுபிடிச்சது இல்லையா ஈக்குவேஷனு 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? டிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இந்த ஒய் பாயிண்ட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். இந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த கிராஸ் ரோடு தானே இது. இந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா. எக்ஸு தெரியாது, எக்ஸு தெரியும் எனக்கு 0ன்னு, ஒய் தெரியாது. அதனால் இந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த லைனை வச்சு நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது இங்கே என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் தான் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கிறேன். அப்போது 4 × 0 மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் 3y, இது 0 ஆகிடும் இல்லையா, 0 மைனஸ் 3y அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 18, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது ஒய் ஈக்குவல் டு 18/3 கேன்சல் பண்ணால் 6. அப்போது ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது? டிங்கிற பாயிண்ட்டு 0,6ன்னு இருக்குது. ஓகேங்களா? 0,6ன்னு இருக்குது. இப்போ இ பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இ நான் தெரியும் இல்லையா, பாயிண்ட் இ எப்படி இருக்குது? இது 2ன்னு தெரியும் இல்லையா, இது 2ன்னு தெரியும், ஒய் தெரியாது எனக்கு. அப்போது எக்ஸ், 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? எக்ஸு தெரியாது, ஆனால் ஒய் 2ன்னு தெரியும் இல்லையா, ஒய் 2ன்னு தெரியும், எக்ஸு தெரியாது எனக்கு. அப்போது அதே ஈக்குவேஷன் தான் இல்லையா, இந்த லைனில் தானே இருக்குது அது. இதுவும் அந்த இன்ற பாயிண்ட்டு இந்த லைனில் தான் இருக்குது. அப்போது அதே லைனை ஈக்குவேஷன் வச்சு நான் பண்ண போகிறேன். 4x மைனஸ் 3y ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கலாம். 4x மைனஸ் 3 × 2, ஒய்க்கு பதில் 2 இல்லையா, ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. 4x மைனஸ் 6 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. 4x கழிச்சு எவ்வளோ வரும்? ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் ப்ளஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா 4x ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12/4 கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ ஈங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குது? ஈங்கிற பாயிண்ட்டு மைனஸ் 3,2. அப்போ ஈங்கிற பாயிண்ட்டு மைனஸ் 3,2. அவ்வளோதான் சம்பவம்.